அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உமாஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உமாஜின் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸோட பேர். சரிங்களா. ஸோ இந்த உமாஜின் அப்படிங்கிறது 3rd எடிஷன் நடக்குது. ஓகேவா. தமிழ்நாட்டோட இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டடான ஃபீல்டோட ஒரு முக்கியமான மாநாடு தான் இந்த இமேஜின் அப்படிங்கிற மாநாடு. சரிங்களா. ஸோ ஸ்டேட் ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய டெக் அண்ட் இன்னோவேஷன் சம்மிட், அதுதான் இந்த இமேஜின் அப்படிங்கிற சம்மிட். சரியா. ஸோ இது நேற்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் ட்ரிபிள் பி மாடல்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிபிள் பி மாடலில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் சென்டர் அப்படிங்கிறத கோயம்புத்தூரில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சிஎம் நேற்று இனாகரல் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார். கான்ஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செக்ஷன் 152 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா ஷுட் நாட் பிகம் அ ப்ராக்சி ஃபார் செடிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்சி ஃபார் செடிஷன் அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோடில் பார்த்தோம்னா செக்ஷன் 124A அப்படிங்கிறது செடிஷன், தேச துரோக வழக்கு. இந்த தேச துரோகம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு எதிராக பண்ணக்கூடிய குற்றம் அப்படிங்கிறத விட அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய குற்றமாக தான் பொதுவாகவே அறியப்பட்டுச்சு. சரிங்களா. ஸோ இந்த செடிஷன் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக அரசாங்கங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீதிமன்றமும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செக்ஷன் 124A அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வரக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்களில் இந்த செக்ஷன் 124A அதில் சொல்லப்பட்ட இந்த செடிஷன் அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதிலாக இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு ஜூலை 1, 2024. ஸோ இப்போ இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் செடிஷன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் தேஸ் துரோக் அப்படின்னு சொல்லி ஹிந்தி வார்த்தை, தேச துரோகம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையும் அங்கே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. தேஸ் துரோக் அப்படின்னு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதை தமிழில் லிட்டரலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா, தேச துரோகம் அப்படிங்கிறது அந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதாவில் இடம்பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 152 அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. செடிஷனோட ஒரு ப்ராக்சி, அதோட சப்ஸ்டிடியூட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ செக்ஷன் 152 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, crimes or activities that endangers the sovereignty, unity and integrity of India. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை, இந்தியாவுடைய அந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், பேச்சுகள், இது எல்லாமே கிரிமினலைஸ் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் 152 அப்படிங்கிறது. ஆனால் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த செக்ஷன் 152 கீழே வருது? நான் பேசக்கூடிய விஷயங்களா, நான் பண்ணக்கூடிய விஷயங்களா, நான் என்ன பேசினா அது குற்றமாகும், நான் என்ன பண்ணால் அது இந்தியாவோட சாவரனிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பெரிய அளவில் டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படாமல் ஒரு வேகான ஒரு 2 லைனை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு இந்த செக்ஷன் 152 அப்படிங்கிறது காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். காக்னைசபிள் அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் ஒரு வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியும். நான் பெயிலபிள் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த பெயிலே கிடைக்காது ஆக்சுவலி. ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு செடிஷன் ஆக்டில் பார்த்த அதே விஷயங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், 2015 2020 வரைக்கும் இந்த செடிஷனுக்காக அந்த தேச துரோக வழக்குகளுக்காக கைது பண்ணப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 548. ஆனால் அதில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 7 பேர் தான். இப்போ அரசாங்கம் இந்த செடிஷன் அப்படிங்கிறத எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 152 அப்படிங்கிறதும் ரொம்ப வேகாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஜி-மார்க் டனல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போகிறார். இந்த ஜி-மார்க் டனல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த கந்தர்பால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்க போகுது. சரிங்களா. ஸோ இந்த கந்தர்பால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோனாமார்க் அப்படிங்கிற டூரிஸ்ட் பகுதி பார்த்தோம்னா பெருசாக வின்டர் சீசனில் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா பனிப்பொழிவு, அவலான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு டனல் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஜி-மார்க் டனல். ஸோ இதை நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண போகிறார். சரியா. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா,
இந்தியா ரிலீசஸ் கம்பைலேஷன் ஆஃப் 10,000 ஹியூமன் ஜீனோம்ஸ் ஃப்ரம் 83 பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஜீனோம் இந்தியா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்தியா பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 10,000 பீப்புளோட ஜீன்ஸை எடுத்து அதில் டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சீக்வன்ஸ் பண்ணி அதை ஒரு டேட்டா பேஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 இந்திய குடிமக்கள் கிட்டத்தட்ட 83 பாப்புலேஷன் குரூப்ஸ், நார்த் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி 83 டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் குரூப்ஸ்லேருந்து 10,000 மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாட்டோட மக்கள் தொகையில் 2% இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட ஜீனை எடுத்து அதுலேருந்து டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டா பேஸை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், ஃபரிதாபாத், ஹரியானா, இந்த இடத்துல அந்த டேட்டாவை ஹவுஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்தியர்களுக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீசஸ், இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு என்ன மாதிரியான மருந்துகளை, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.